அன்பான தேவ ஜனங்களுக்கு மேற்பெரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் நல்வாழ்த்துகள். இன்றைய செய்தி, கிறிஸ்தவன் என்பவர் யார் என்று வேதத்தின் அடிப்படையில் தியானிக்கப் போகிறோம். வேத புஸ்தகத்தை கையில் வைத்துக் கொள்வதினாலோ அல்லது வேதத்தை நன்றாக கற்று அறிந்ததினாலோ அல்லது அநேக காரியங்களை சபைகளுக்கோ அல்லது கிறிஸ்தவ பணிகளுக்கோ நாம் கொடுப்பதினாலோ நாம் கிறிஸ்தவனாகிவிட முடியாது. வேதம் கிறிஸ்தவனாக வேண்டுமென்றால் ஒரு சில தகுதிகளை சொல்கிறது. அப்போஸ்தலர் 11:26 வாசிப்பீர்களேயானால், அவர்கள் 1 வருஷ காலமாய் சபையோடே கூடியிருந்து அநேக ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணினார்கள். முதல் அந்தியோகியாவிலே சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர் வழங்கிற்று. இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, 1 வருஷம் நீங்கள் சபையோடு இருக்க வேண்டும். அந்த சபையோடு இருந்து அந்த விசுவாசிகளின் தன்மைகளை அறிந்து கொண்டு அவர்களை இந்த சுவிசேஷத்தை அவர்களுக்கு போதித்து அவர்களை சீடராக்க வேண்டும். அப்படி நீங்கள் சீடராக்குகிறவர்கள் கிறிஸ்தவர்கள் என அழைக்கப்படுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது அந்தியோக்கியாவிலே நடந்தது. முதலிலே அந்தியோக்கியாவிலே சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் ஏற்பட்டது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஆகையால் எல்லோரும் கிறிஸ்தவர்கள் என்று சொல்ல முடியாது. இயேசுவின் சீடர்களாக்க வல்லமையுடையவர்கள், அதாவது அவருடைய உபதேசத்தை உள்வாங்கி போதிக்கக்கூடியவர்கள், அந்த மாதிரிப்பட்ட திறமை படைத்தவர்களே கிறிஸ்தவர்கள் என்று சொல்ல முடியும். கிறிஸ்துவினுடையவர்கள் என்று கூட சொல்லலாம். தனக்கு சீடனாக இருப்பவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து வேதத்தில் எப்படி சொல்லி இருக்கிறார் என்பதை மத்தேயு 10ஆம் அதிகாரத்தில் 32 42 வரை வாசிப்பீர்களேயானால் தெரியும். மனுஷர் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாக அறிக்கை பண்ணுவேன். மனுஷர் முன்பாக என்னை மறுதலிக்கிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாக மறுதலிப்பேன். பூமியின் மேல் சமாதானத்தை அனுப்ப வந்தேன் என்று எண்ணாதிருங்கள். சமாதானத்தை அல்ல, பட்டயத்தையே அனுப்ப வந்தேன். எப்படி எனில், மகனுக்கும் தகப்பனுக்கும் மகளுக்கும் தாய்க்கும் மருமகளுக்கும் மாமிக்கும் பிரிவினை உண்டாக்க வந்தேன். ஒரு மனுஷனுக்கு சத்துருக்கள் அவன் வீட்டாரே. தகப்பனையாவது தாயையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. தான் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல. தன் ஜீவனை காக்கிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தம் தான் ஜீவனை இழந்து போகிறவன் அதை காப்பான். உங்களை ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறான். என்னை ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை அனுப்பினவரை ஏற்றுக்கொள்ளுகிறான். தீர்க்கதரிசி என்னும் நாமத்தின் நிமித்தம் தீர்க்கதரிசியை ஏற்றுக்கொள்ளுகிறவன் தீர்க்கதரிசிக்கேற்ற பலனை அடைவான். நீதிமான் என்னும் நாமத்தின் நிமித்தம் நீதிமானை ஏற்றுக்கொள்ளுகிறவன் நீதிமானுக்கேற்ற பலனை அடைவான். சீஷன் என்னும் நாமத்தின் நிமித்தம் இந்த சிறியரில் ஒருவனுக்கு ஒரு கலசம் தண்ணீர் மாத்திரம் குடிக்க கொடுக்கிறவனும் தான் பலனை அடையாமற் போகான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லு. தெளிவாக இருக்கிறது. இன்றைய காலகட்டத்தில் அநேகர் இயேசு கிறிஸ்துவின் விசுவாசிகளாகவும் கிறிஸ்தவர்களாகவும் ஆக விரும்புவது ஏன்? திடீரென்று எல்லோரும் நான் கிறிஸ்தவனாக வேண்டும். நீ விசுவாசியாக இருக்கிறாய், நீ சீடனாக இருக்கிறாய், நான் அது போதாது, நான் கிறிஸ்துவனுடைய
கிறிஸ்தவனாக இருக்க வேண்டும், கிறிஸ்துவை உடையவனாக இருக்க வேண்டும் என்று ஏன் ஆசைப்படுகிறார்கள் என்றால், ஒன்று, இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்பதை அவர்கள் நம்புவதால். ஒரு தேவனுடைய குமாரனுக்கு சீடராக இருப்பது எவ்வளவோ மேல். எத்தனையோ குருக்கள் இருக்கலாம், எத்தனையோ பெரிய வித்வான்கள் இருக்கலாம், என்றாலும் இயேசுவின் தேவனுடைய குமாரனுக்கு நான் சீடராக இருப்பது என்பது மிகவும் மேன்மையான காரியம். ஆகையால் அவர்கள் இதை விரும்புகிறார்கள். இனி இவர் தேவனுடைய குமாரன் என்பதை எதை வைத்து கணிக்கிறார்கள் என்றால், தேவனையே சொல்லி இருப்பதை அவர்கள் ஏற்று அதை நம்புகிறார்கள். மத்தேயு 3:13-17 வரை வாசிப்பீர்களானால், அப்பொழுது யோவானால் ஞானஸ்நானம் பெறுவதற்கு இயேசு கலிலேயாவை விட்டு யோர்தானுக்கு அருகே அவனிடத்தில் வந்தார். யோவான் அவருக்கு தடை செய்து, நான் உம்மாலே ஞானஸ்நானம் பெற வேண்டியதா இருக்க நீர் என்னிடத்தில் வரலாமா என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, இப்பொழுது இடம் கொடு, இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறது என்றார். அப்பொழுது அவருக்கு இடம் கொடுத்தான். இயேசு ஞானஸ்நானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறினவுடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. தேவ ஆவி புறாவை போல இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார். அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று உரைத்தது. அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம், இதோ தேவன், இவர் என்னுடைய நேசகுமாரன். பிதாவே டிக்ளேர் பண்ணுகிறார், இவர் என்னுடைய குமாரன், வேறு யாரும் எங்கேயும் சொல்லவில்லை. ஆகையால் இது நிச்சயமாக உண்மையாகத்தான் இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து வெளிப்பட்ட தேவனுடைய குமாரன், நான் அவருடையவராக இருக்க வேண்டும், அவரை பின்பற்றுபவராக இருக்க வேண்டும் என்று ஆசை கொள்வதில் ஒரு தவறும் இல்லை. அடுத்ததாக, இயேசு கிறிஸ்து சாத்தானை ஜெயம் கொள்பவராக வந்தார். இன்னைக்கு எல்லா பிரச்சனைக்கும் சாத்தான் தான் காரணம். அவனை நாம் விரட்டி அடிப்பதற்கு, அவனை நம்ம விட்டு விலக்குவதற்கு நமக்கு தேவனுடைய உதவி தேவைப்படுகிறது. ஆனால் அந்த சாத்தான் இயேசு கிறிஸ்துவிடம் சென்று அவனுடைய எல்லா காரியங்களிலும் அவரை பாவம் செய்யவோ அவருடைய வழியிலிருந்து விலகி போகவோ செய்ய தூண்டும் பொழுது அவன் தோற்று போகிறான். ஆரம்ப காலத்திலே ஆதாம் இதே சாத்தானால் தோற்கடிக்கப்பட்டான். அதான் இதே இரண்டாம் ஆதாம் என்று சொல்லக்கூடிய இந்த இயேசுவை அவனால் தோற்கடிக்க முடியவில்லை. ஆகையால் இவருடைய ஒரு சீஷர்களாக இருப்பதற்கு இவரை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அதுவும் சரியாகத்தான் இருக்கும். மத்தேயு 4:1-11 வரை வாசிப்பீர்களே, எப்படியெல்லாம் அவர் அவரை சோதித்தான், ஆனாலும் அவனால் ஜெயிக்க முடியவில்லை என்பது அதில் போட்டிருக்கும். மத்தேயு 4:1-11 வரை. அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்திரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசமாய் இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்கள் ஆகும்படி சொல்லும் என்றான். அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். அப்பொழுது பிசாசு அவரை பரிசுத்த நகரத்திற்கு கொண்டு போய் தேவாலயத்து உப்பரிகையின் மேல் அவரை நிறுத்தி, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் தாழ குதியும், ஏனெனில் தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார், உமது பாதம் கல்லில் இடராத படிக்கு
அவர்கள் உம்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதாய் எழுதியிருக்கிறது என்று சொன்னான். அதற்கு இயேசு, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்றும் எழுதியிருக்கிறதே என்றார். மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையையும் அவருக்கு காண்பித்து, நீர் சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளை எல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னான். அப்பொழுது இயேசு, அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார். அப்பொழுது பிசாசானவன் அவரை விட்டு விலகி போனான். உடனே தேவ தூதர்கள் வந்து அவருக்கு பணிவிடை செய்தார்கள். இயேசு கிறிஸ்து தன் சீடர்களுக்கு அதிகாரங்களையும் பாதுகாப்பையும் கொடுத்தார். அவருடைய ஊழியம் செய்யும் பொழுது ஒரு தலைவருக்கோ அல்லது ஒரு கட்டமைப்பிற்கு நாம் ஊழியம் செய்யும் போது அதனால் வரக்கூடிய எல்லா காரியங்களிலிருந்தும் நமக்கு பாதுகாப்பு வேண்டும், அதோடு நமக்கு அதிகாரமும் வேண்டும். இவைகளெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்தை நாம் செய்ய போகும் பொழுது அவர் கொடுத்திருக்கிறார், கொடுத்து கொண்டு இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. மத்தேயு 28:18-20 வரை வாசிப்பீர்களேயானால், அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்களுக்கு கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமென். இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கோம்? நான் உங்களுக்கு சொல்லுகிறதே நீங்கள் சொல்லுங்கள். நீங்களாக எதுவுமே சொல்ல வேண்டிய தேவையில்லை. அடுத்ததாக இயேசு கிறிஸ்து உலக ஜனங்களை சாத்தானுடைய பிடியிலிருந்து விடுவிக்கவும் சாத்தானை அக்னி கடலில் தள்ளவும் வந்தார். இவ்வளவு பெரிய காரியத்தை செய்தவருடைய ஒரு சீடராக இருப்பது எவ்வளவு மேன்மையான காரியம். இதோடைய மேன்மையான காரியம் எதுவுமே இருக்காது. வாசியுங்கள் எபிரேயர் 2:14-15. ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். இவர் மாமிசத்தையும் இரத்தத்தையும் உடையவராக வந்தது எதற்காகவென்றால் 2 காரியம் சொல்லப்பட்டிருக்கும். ஒன்று, மரணத்திற்கு அதிகாரியான சாத்தானை அக்னி கடலில் தள்ளுவதற்கும் ஜீவகாலமெல்லாம் அவனாலே ஒரு மரண பயத்தினால் அடைக்கப்பட்டிருந்த நம்மை அவனிலிருந்து விடுதலை பண்ணுவதற்கும் அவர் வந்தார். இந்த 2ஐயுமே அவர் சிலுவையிலேயே செய்தார். சிலுவையிலேயே நமக்கு செய்தார். இயேசு கிறிஸ்து உயிரோடு இருந்த போதும் சரி, பரமேறி சென்று விட்ட போதும் சரி, அவரது விசுவாசிகள் எப்பொழுதும் அவர் செய்வதை போலும் அவர் செய்கிறதை விடவும் கூடுதலாகவும் செய்வார்கள் என்று அதிகாரத்தை அவர்களுக்கு கொடுத்து சென்றார். யார் அவர் போகும்போது என்ன நடப்பெல்லாம் நடந்து விட்டது என்று சொல்லிவிட்டு போகவில்லை. தான் செய்த அந்த ஊழியம் தொடர்ந்து நடக்க வேண்டும். அதற்கு அவர்கள் தான் செய்தது போலவும் அதற்கு மேலாகவும் அவர் காரியங்களை இந்த உலகத்தில் செய்வார்.
அப்படி செய்வதற்கான ஒரு அதிகாரத்தை அவர் கொடுத்து சென்றார். யோவான் 14:11-15 வரை வாசிப்பீர்களேயானால், நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நம்புங்கள். அப்படி இல்லாவிட்டால் என் கிரியைகளின் நிமித்தமாவது என்னை நம்புங்கள். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான். நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள். நான் செய்கிறவைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய காரியங்களையும் செய்வான். அப்படி நடந்ததா என்றால் நடந்தது. நீங்கள் அப்போஸ்தலர் 19:36 வாசிப்பீர்களே, ஆனால் மரித்த ஒரு சீசியை உயிரோடு எழுப்பினான் பேதுரு. அவர் உயிரோடு எழுந்து சென்ற பிறகு, அப்படியானால் அந்த ஊழியம் பழையபடியும் தொடர்ந்து கொண்டேதான் இருந்தது. எங்கு நின்றது என்று தெரியவில்லை. எப்பொழுது உண்மையான விசுவாசமும் உண்மையான அதிகாரமும் பெற்றவர்களாக நாம் இல்லாமல் இருப்பதினால் மேற்கொண்டு இயேசு கிறிஸ்துவை போல நாம் ஊழியம் செய்ய முடிவதில்லை. இயேசு கிறிஸ்து பரமேறி சென்ற பிறகு தன்னை விசுவாசிப்பவர்களை வழிநடத்தவும் ஆலோசனை கூறவும் தனக்கு பதிலாக சத்திய ஆவியாகிய ஒரு தேற்றரவாளனை தன்னை விசுவாசிப்பவர்களுக்கு அவர் கொடுத்தார். இந்த சத்திய ஆவியானவர் உங்களுக்குள்ளே தங்கியிருப்பார், இருந்து சதா காலமும் இயேசு கிறிஸ்துவின் அறிவுரையின்படி உங்களை வழி நடத்துவார். யோவான் 14:16-18 வரை வாசிப்பீர்களேயானால், நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன். இனி நித்திய ஜீவனை தன்னை விசுவாசிப்பவர்களுக்கு தருவேன் என்று வாக்களிப்பதினால் ஒரு விசுவாசிக்கு என்ன மேக்சிமம் கூடுதலாக என்ன கிடைக்கும்? அவனுக்கு நித்திய ஜீவன் கிடைக்கும். சதா காலமும் அவன் யாரை விசுவாசித்தானோ அவரோடு கூட இருப்பதற்கான சாக்கியம் நான் இந்த நித்திய ஜீவன். அவர் என்ன சொல்றார்? அந்த நித்திய ஜீவனை நான் தருவேன் என்கிறார். இதுபடியும் பெரிய காரியம் நமக்கு என்ன வேண்டும்? வாசியுங்கள். யோவான் 6:37-40 வரை. பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும் என்னிடத்தில் வரும், என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை. என் சித்தத்தின் படியல்ல, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின் படி செய்யவே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன். அவர் எனக்கு தந்தவைகளில் ஒன்றையும் நான் இழந்து போகாமல் கடைசி நாளில் அவைகளை எழுப்புவதே என்னை அனுப்பின பிதாவின் சித்தமாயிருக்கிறது. குமாரனை கண்டு அவரிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் எவனோ அவன் நித்திய ஜீவனை அடைவதும் அவன் அவனை கடைசி நாளில் எழுப்புவதும் என்னை அனுப்பினவருடைய சித்தமாயிருக்கிறது என்றார். சரி, இதெல்லாம் பார்த்தோம். இதெல்லாம் தெரிந்ததுதான். ஏன் நாம் இயேசு கிறிஸ்துவின் சீடராக வேண்டும், இயேசு கிறிஸ்துவுக்கு பின்னால் அவரை பின்பற்றவர்களாக இருக்க வேண்டும் என்பது இவைகளிலிருந்து தெரிகிறது. இனி இயேசு கிறிஸ்துவை உலக இரட்சகர் என்று ஏற்றுக்கொண்ட சீடராக இருப்பவர்கள்
பரலோக ராஜ்ய கிரியைகளை, ஆவிக்குரிய கிரியைகளையும் செய்ய வேண்டும். ஒரு ஆவிக்குரிய கிரியை செய்பவர்களுக்கும் ஒரு சாத்தானுடைய கிரியை செய்பவர்களுக்கும் வித்தியாசம் வேண்டும். நாம் இயேசுவை பின்பற்றி செல்லுகிறோம் என்றால் நாம் ஆவிக்குரிய மனிதர்கள். நாம் பரலோக ராஜ்யத்திற்கென்று தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள். அங்கு போய் நாம் குடியேறப் போகிறோம். அப்படிப்பட்டவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும், என்னென்ன மாதிரி குணாதிசயம் உடையவர்களாக இருக்க வேண்டும் என்பதை பவுலடிகளார் சொல்லியிருக்கிறார். கலாத்தியர் 5:13-26 வரை வாசிப்பீர்களேயானால், சகோதரரே, நீங்கள் சுயாதீனத்திற்கு அழைக்கப்பட்டீர்கள். இந்த சுயாதீனத்தை நீங்கள் மாம்சத்திற்கு ஏதுவாக அனுசரியாமல் அன்பினாலே ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்யுங்கள். உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்கிற இந்த ஒரே வார்த்தையிலே நியாயப்பிரமாணம் முழுவதும் நிறைவேறும். நீங்கள் ஒருவரை ஒருவர் கடித்து பட்சித்தீர்களானால் அழிவீர்கள். அப்படி ஒருவரால் ஒருவர் அழிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள். அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்றிருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாய் இருக்கிறது. ஆவியினால் நடத்தப்படுவீர்களானால் நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல. மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கின்றன. அவையாவன: விபசாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். நாம் ஆவியினாலே பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்கவும் கடவோம். வீண் புகழ்ச்சியை விரும்பாமலும் ஒருவரை ஒருவர் கோபமூட்டாமலும் ஒருவர் மேல் ஒருவர் பொறாமை கொள்ளாமலும் இருக்க கடவோம். இங்கு 2 கிரியைகளும் சொல்லப்பட்டிருக்கும். மாம்சத்தின் கிரியை என்ன என்று சொல்லப்பட்டிருக்கும், ஆவியின் கிரியை என்ன என்று சொல்லப்பட்டிருக்கும். ஏனென்றால் அந்த மாமிச கிரியைகளை சொல்லும் பொழுதுதான் அந்த ஆவிக்குரிய அந்த கனிகள், அதாவது கனிகளை தரக்கூடிய கிரியைகளை நீங்கள் சரியாக செய்ய முடியும். இங்கு ஆவிக்குரிய கிரியைகள் என்று சொல்லப்பட்டிருக்கும். ஆனால் மாம்சத்துக்குரிய கிரியைகள் என்று சொல்லப்பட்டிருக்கும். ஆவிக்குரிய கனிகள் என்று சொல்லப்பட்டிருக்கும். கனிகள் என்பது ஒரு கிரியை செய்யும் பொழுது அதிலிருந்து வரக்கூடிய அந்த ஒரு பலன்தான் நாம் கனி என்று சொல்லுகிறோம். இனி இயேசு கிறிஸ்துவின் சீடர்கள் வாழ்வின் முடிவு பரியந்தமும் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். ஒரு கிறிஸ்தவன் கிறிஸ்துவினுடையவனாக வாழும் பொழுது அவனுடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக இருக்க வேண்டும். ஆகவே அவர்கள் மற்றவர்களோடு சேர்ந்து வாழும் பொழுது அவர் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் 1 தீமோத்தேயு 6:6-12 வரை. போதும் என்கிற மனதுடனே கூடிய தெய்வ பக்தியே மிகுந்த ஆதாயம். உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம். உண்ணவும் உடுக்கவும்
நமக்கு உண்டாயிருந்தால் அது போதும் என்றிருக்க கடவோம். ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிக்கேடும் சேதமுமான பலவித இச்சைகளிலும் விழுகிறார்கள். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்திக் கொண்டிருக்கிறார்கள். நீயோ தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டோடி நீதியையும் தீவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு. விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு. நித்திய ஜீவனை பற்றிக்கொள். அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய். அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நல்ல அறிக்கை பண்ணினவனுமாயிருக்கிறாய். தெளிவாக இருக்கிறது. எல்லோருக்கும் இதை படித்தோன்னா இதை மாதிரியாக வாழ்ந்து விடுவோம் என்று தெரியும். ஆனால் அநேக காரியங்கள் உங்கள் வாழ்வில் குறுக்கிடும். குறிப்பாக பண ஆசை, பொருளாசை, பெருநாசை, இவைகளினால் எப்படிப்பட்ட வாழ்க்கை நீங்கள் வாழ வேண்டும் என்று அவர் நினைக்கிறாரோ அதில் குறைபாடுகள் ஏற்படக்கூடாது. அதில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். இனி இயேசு கிறிஸ்து முடிவு பரியந்தம் நம்மேல் அன்பு கூர்ந்து நடந்தது போல நீங்களும் அன்பிலேயே நடந்து கொள்ளுங்கள். அன்பு ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்பிக்கை, விசுவாசம், அன்பு, இந்த கீழ்ப்படிதல் எல்லாவற்றிலும் அன்புதான் முக்கியம். ஒரு அன்பு இருந்தால் அந்த யார் மேல் நீங்கள் அன்பு கொண்டிருக்கிறீர்களோ அவர்கள் எல்லோரையும் அந்த அன்பு ஒன்றாக இணைக்கிறது. உங்கள் கிரியை எழினால் குமாரனும் பிதாவும் மகிமைப்படும்படிக்கு ஆவியானவருக்கு நீங்கள் உங்களை விட்டுக் கொடுங்கள். ஏனென்றால் ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். அவர் உங்களை வழி நடத்துவார். நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களினால் என்ன இயேசு சொன்னாரோ அவைகளை கேட்டு நீங்கள் நடப்பதினால் அவரை நீங்கள் மகிமைப்படுத்துகிறீர்கள். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ முடியுமானால் அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அன்பான பிதாவே, மேய்ப்பர் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவே, அன்றாடம் வழி நடந்து ஆவியானவரே, இன்றும் உமது பிள்ளைகளுக்கு என்னென்ன சொல்ல வேண்டும் என்று நீர் கட்டளையிட்டீரோ அத்தனையும் நான் அவர்களுக்கு சொல்லிவிட்டேன். அவர்கள் மனசார அதை புரிந்திருப்பார்கள் என்று நம்புகிறேன். அவைகளை புரிந்து கொண்டு அதன்படி நடப்பதற்கு நீர் அவர்களுக்கு வேண்டிய எல்லா பலத்தையும் அதிகாரத்தையும் சாட்சியத்தையும் கொடும். அன்பான பிதாவே, ஆமீன்.